காலையில் 11 மணிக்கு ஒரு பிரபலமான நிறுவனத்துல இருந்து நேர்காணலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நிறுவனத்தோட பாதுகாப்பு அதிகாரிகிட்ட விவரத்தை சொல்லிட்டு ஹாலில் வந்து நேர்காணலுக்காக காத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முருகவேல் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்துச்சு. உள்ள போன உடனேயும் சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு, உங்க பயோடேட்டால வயசு 40ன்னு இருக்கே, நிஜமா? ஆமா சார், உண்மைதான். அப்படியா? எங்க நிறுவனத்துல இளைஞர்களை தான் நாங்க வேலைக்கு எடுக்கிறோம். உங்க வயசு 40ன்னு சொல்றீங்க, கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியிருக்கு முருகவேல் அப்படின்னு சொன்னாரு. பரவாயில்ல சார், நான் வேலை செய்ய தயாரா இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச நிறுவனத்துல நஷ்டத்துல இயங்குனதுனால திடீர்னு மூடிட்டாங்க. அதனால வேற வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு சார். அந்த அதிகாரி கொஞ்சம் யோசிக்கிறது மாதிரி செஞ்சுட்டு, முருகவேல் உங்க பயோடேட்டாவை கொடுத்துட்டு போங்க, தேவைப்படும் போது அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மிக்க நன்றி சார்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. இங்கேயும் வேலை இல்லை. மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான இடங்கள்ல வயசை காரணம் காமிச்சு தவிர்த்துடுறாங்க. ஆண்டவா, என்ன சோதனை! எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. வேலை செஞ்ச நிறுவனம் மூடுற வரைக்கும் இந்த வேலையை நம்பி வாங்கின கடன்கள்லாம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பையனோட படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, மேலும் மேலும் ஐயோ ஈசனே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகும்போது ரோட்டோரத்துல தோல் பை ஒன்று அனாதையா கிடந்தது. சின்னதா ஒரு சபலம் எடுத்து பார்த்தாரு. உப்புன்னு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கையில கட்டுக்கட்டா ரூபா நோட்டுக, கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒப்படைச்சிடலான்ற எண்ணம் தோணுச்சு. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண் முன்னாடி வந்து பயமுறுத்துது. வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனசத்தங்கள் ஏராளம். உடம்பு ஃபுல்லா வேர்வை ஊத்திருச்சு. வீட்டில் உள்ள அலமாரியில பணத்தை பத்திரமா வச்சுட்டாரு. வெளியே போயிட்டு வந்த மனைவி, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. வள்ளி, அந்த கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லி யாராச்சும் கேட்பாங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்தேன், யாருமே வரலன்னு போய் சொன்னாரு. பணத்தை எண்ணி பார்த்தேன், மொத்தமா 12 லட்சம் ரூபாய். வள்ளி, சில மாசங்கள் வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை, நம்ம செலவுக்கு இது போதும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மனைவி ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஏதாவது பேசு அப்படின்னு சொல்றாரு. இந்த பணம் நமக்கு வேண்டாங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. வள்ளி, என்ன பேசுற? ஆண்டவனா பார்த்து நம்முடைய துன்பங்கள் தீர்றதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு. உங்க அல்ப புத்திக்கு ஆண்டவன் மேல பழி போடாதீங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. வள்ளி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, கட்ட வேண்டிய கடன்களும் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பணம் எவ்வளவு உதவியா இருக்கும் நினைச்சு பாரு வள்ளி. இன்னொருத்தர் பணத்துல வாழ்றது தப்புங்க. அதுக்கு பதிலா 2 பேருமே கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கலாம். அப்போ வீட்டு செலவுக்கு நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கோபமா குரலை உயர்த்திட்டாரு. ஆண்டவன் சோதிப்பாருங்க, ஆனா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கழுத்துல இருந்து தாலி கொடியை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டாங்க. இதை வித்துருங்க, எனக்கு மஞ்ச கயிறு போதும் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி அப்படின்னு ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு. அடுத்தவங்க பணத்துல வயிற்று நிரப்பிக்கிறத விட இது ரொம்ப மேலுங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னு ஓடி போய் ரூம் கதவை சாத்திட்டு அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவியினுடைய தாலி கையில கணக்க ஆரம்பிச்சிருச்சு. பணப்பையில ஆராய்ஞ்சு பார்க்கவும் அதுல ஒரு முகவரி இருந்தது. அந்த பங்களாவுக்குள்ள நுழைஞ்சப்போ கோயில்ல நுழைஞ்சது மாதிரி ஒரு உணர்வு. இல்லிய ஓசையில சிவனை பத்தின பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருந்தது. அழைப்பு மணி அடிச்ச உடனே நெற்றி நிறைய விபூதியோட ஒரு பெரியவர் வந்து பார்த்தாரு. நடந்த விவரங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி பணப்பைய கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போய் குளிர்பானெல்லாம் கொடுத்து உபசரிச்சாரு. தம்பி, என்னுடைய நிறுவனத்துல இருந்து கார்ல வரும்போது பணப்பையே தவறி கீழே விழுந்துருச்சு. திரும்ப நான் தேடிட்டு போகும்போது அது எனக்கு கிடைக்கல. உங்களை போல நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதுதான் தவற விட்ட பணம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. முருகவேலும் அவருடைய சூழ்நிலை பத்தின விவரங்களே எடுத்து சொன்னாரு. அப்படியே யோசிச்சுட்டு, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு உள்ள போனாரு. திரும்பி வந்தவரு, தம்பி, என்னோட நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் என்னுடைய மேலாளர் வந்து ஓய்வு பெறாரு. அவரோட இடத்துல யாரை நியமிக்கிறது அப்படிங்கிறது நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஏன் அந்த வேலையில சேரக்கூடாது? நீங்க நாளைக்கு சேர்ந்து நிறுவனத்துல ட்ரைனிங் எடுங்க. வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். வேறு யாராச்சும் உங்களுடைய சூழ்நிலையில இருந்தா இந்த 12 லட்சம் ரூபாய் திரும்ப வந்திருக்காது. இந்த வேலை உங்களுடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் கிடைச்ச பரிசு. நமச்சிவாய. அவர் கண்ணீரால 1000 நன்றிகள் சொன்னாரு அவருடைய மனைவி வள்ளிக்கு. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவ எவன்.
மனைவியோடு கூடிய வாழ்க்கைய அதுக்குரிய இயல்புகளோட அறவழியில நடத்தினா இல்லறத்துக்கு மாறான பிற வழிகள்ல போய் பெறக்கூடிய பயன்தான் என்ன?